கோயில் மட்டுமா இல்ல முதல்ல HRNC கோயில்களுக்கு இதை பண்றோம். அதற்கு பிறகு படிப்படியா என்ன பண்றது நம்ம பார்க்கலாம். சார், திருப்பரங்குன்ற விவகாரத்துல தாவேக்கா அரசு திமுகவுடைய வருஷம் 2 நடந்துக்குதுன்னு சொல்றாங்க. அதாவது திருப்பரங்குன்றம் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். நான் இந்து சமய அறநிலைத்துறையின் அமைச்சராக இந்த துறையினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் என்னவோ அதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த விஷயம் தொடர்பான நிலைப்பாடு என்னன்றத மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிலைப்பாடு எடுத்துட்டு கட்சியின் சார்பில் அதை அறிவிப்பாங்க. அதை தலைமை செய்யும். நான் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர், அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் என்ன கொஸ்டின் கேட்கணுமோ கேளுங்க, நான் பதில் சொல்றேன். அதே போல கடந்த ஆட்சியில இந்து சமய அறநிலைத்துறையில எவ்வளவு முறைகேடுகள், எவ்வளவு கோயில் நிச்சயமாக நீங்க சொன்னது போல இந்து சமய அறநிலைத்துறையின் கோயில்கள்ல நடைபெற்ற முறைகேடுகள் பற்றிய ஒவ்வொரு விஷயத்தையும் நான் இப்பதான் எடுத்து அதற்கான ஆய்வுகளில் ஈடுபட்டு இருக்கிறேன். நிறைய இடங்கள் இந்து சமய அறநிலைத்துறையினுடைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ், ப்ராஜெக்ட்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறைய கமர்ஷியல் ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நான் உணர்றேன். அப்ப இதை யார் செஞ்சாங்க, எதற்காக செஞ்சாங்க, இதுல யாரெல்லாம் பயனடைஞ்சிருக்கிறாங்க, இது மாதிரியான பல்வேறு விஷயங்கள் ஒவ்வொரு விஷயங்கள்லயும் அன்னதானமாக இருக்கட்டும், இல்ல நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் பண்ணதாக இருக்கட்டும், இல்ல இந்த கோயில்கள்ல இருக்கக்கூடிய உண்டியல் காணிக்கைகளாக இருக்கட்டும், இல்ல தங்கங்களை உருக்கி அதை டெபாசிட் செய்ததாக இருக்கட்டும்னு பல்வேறு விஷயங்களை இப்பதான் ஆரம்பிச்சு ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஆய்வின் அடிப்படையில இது எல்லாத்தையும் 360 டிகிரில ஆய்வு செய்து இதுல என்னென்ன தவறுகள் நடந்திருக்குன்றதையும் நம்ம பார்க்கறதுக்கான வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கோம். கொஞ்சம் டைம் ஆகும், அது எல்லாத்துக்குமே உங்களுக்கே தெரியும். சோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு உண்மையிலேயே இது என்ன நடந்திருந்தாலும் அதை பொதுமக்கள்கிட்ட வெட்ட வெளிச்சமாக வெளிப்படையாக சொல்வதற்கும் சொல்றேன். இதை முடிச்சிடுறேன். சோ இதை பொதுமக்கள்கிட்ட வெளிப்படையாக இந்த மாதிரியான முறைகேடுகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் அந்த முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் எப்பேர் பெரிய ஆளா இருந்தாலும் அவர்கள் மீது தண்டனை எடுக்கப்படும் மிக தெளிவா சொல்லிக்கிறேன். அமைச்சர் நிர்மல்குமார் முந்தைய அரசு என்ன நடவடிக்கை எடுத்தாங்களோ அதை பின்பற்றுவோம் சொல்லியிருந்தாங்க. நீங்க வேற ஒரு கருத்தை சொல்றீங்க. வேற ஒரு கருத்தை சொல்லலையே. முதலமைச்சர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதை எங்கள் கட்சியினுடைய தலைமை கழக செய்தி தொடர்பாளர் இருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அந்த கான்செப்டை தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. நான் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரா என்ன விஷயங்கள் இருக்கோ கேளுங்க, பதில் சொல்றேன்னு சொல்றேன். கட்சியை பொறுத்தவரை டிவிக்கே ஒரு பிரஸ் பிளட்டா வந்தீங்க. இப்போ மாற்று கட்சியிலிருந்து வரக்கூடியவங்க எல்லாருமே வரும்போது இந்த கட்சிக்கான யூனிக்னஸ் தனித்துவம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஊழல் சக்தின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்ப கூட்டு போன சக்தின்னு சொன்ன இடங்கள்ல இருந்தா இப்ப அதிகமா வராங்க. இப்போ யங் பிளட்டா இருந்தா நீங்க முதற்கொண்டு இப்ப கிட்டத்தட்ட ஒரு இளம் அமைச்சரா வந்துட்டீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல பிரதிநிதித்துவம் கட்சியில ஏற்கனவே ரசிகர் மன்றத்திலிருந்து வந்தவங்களுக்கானது இருக்காது. ஒரு எதிர்பார்ப்போட தான் வந்திருப்பாங்க. கட்சிக்குள்ள இருக்கிறவங்களுக்கான செயல்பாடுகள் எப்படி இருக்கு? தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். மற்ற கட்சிகள் இருக்கக்கூடிய தலைவர்கள் போல கிடையாது எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர். எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கொள்கைகள், கோட்பாடுகள், செயல் திட்டங்கள், எங்களுடைய விஷன், எங்களுடைய மிஷன் என்னவோ அதை உள்வாங்கிக்கிட்டு ஏற்றுக்கொண்டு அப்படி நடைபெறக்கூடிய வகையில வந்தா மட்டும்தான் நாங்க அனுபவிப்போம். அப்ப இதை ஏற்றுக்கொண்டு நாங்க வரோம், நீங்க சொல்றபடி நாங்க நடந்துக்கிறோம் அப்படின்ற முறையில உள்ளவர்களுக்கு மட்டும் தான் இங்க அனுமதி கிடைக்கும். இங்க பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்னது போல எந்த விதமான தவறுகளும் நடப்பதற்கு ஒரு காலமும் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் அனுமதிக்க மாட்டாரு. அதை அவரே நேரடியாக கண்காணிப்பாரு அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒவ்வொரு இடங்களிலும் எங்களுக்கே அவர் இன்ஸ்ட்ரக்ட் பண்றது அதுதான். அதிமுக தீர்ந்து போன சக்தி இல்ல, தீர்த்து கட்ட போற சக்தி அப்படின்னு சொல்லி தாவேக்கா ஐடிவிக்கு ஏடிஎம்கே ஐடிவிங்க ஒரு இது கொடுத்திருக்காங்க, கட்டணம் கொடுத்திருக்காங்க. நிலவரம் என்ன நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நீங்க பத்திரிகையாளர்கள் பாக்குறீங்க, மக்கள் பாக்குறாங்க. இதுக்கு மேலேயே நான் பதில் சொல்லி தெரியணும். அதிகப்படியா குலதெய்வங்களை எடுத்துக்கிறாங்க, அது தவிர்க்கப்படணும். மக்கள் நிறைய இல்ல அதுதான் ஒவ்வொரு புகார்களுமே நம்ம வாங்கிட்டு இருக்கோம். நீங்க சொல்லக்கூடிய அந்த கிராம கோயில்கள் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லா புகார்களையும் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஒன்றொன்றா தானே ஆய்வு செய்து நம்ம அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். இப்பதானே ஆரம்பிச்சிருக்கிறோம். நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்த மேனிகள் தான் இருக்குது. அதை விசாரிக்கணும். தீர விசாரிச்சு 2 பார்ட்டி பக்கம் விசாரிச்சாதான் நமக்கு என்னன்னு தெரியும். அதற்கான ஆய்வுகள் எல்லாம் மேற்கொள்ளும். கோயில் யானைகளுக்கு புத்துணர்வு முகாம் சொல்லி போட்டு மேட்டுப்பாளையம் சட்டக்காட்டில் பண்ணியிருந்தாங்க. அதிமுக ஆட்சியில் பண்ணியிருந்தாங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் இந்த விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன். கடந்த முறை டிபார்ட்மெண்ட் மீட்டிங் போகும்போது சார்ட்ட சொல்லியிருந்தேன். பல ஆண்டுகளாக இது நடக்காம இருக்குது. அதே போல நிறைய யானை பாகன்கள் இதை ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கறாங்கன்னு சொல்லும்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அதற்கு என்ன நடவடிக்கை எடுத்து அந்த யானைகளுக்கான புத்துணர்வு முகாமை நடத்துங்கன்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு. அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அபிஷியலாக அறிவிக்கப்படும். இளம் வாக்காளர்களை கவர்வதற்காக டிஎம்கே ஒரு பக்கம் ஜென்சி மீட்டிங் நடத்துறதாகட்டும், அண்ணாமலை புதிய பொருசா விஜய்க்கு மாற்றா வருவாருங்கிற அளவுக்கு பேசுபொருளா இருக்கிற வரைக்கும் வந்துட்டு இருக்காரு. தாவேக்கா இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு கொள்கைகளை இன்னும் ஸ்ட்ராங்கா வலியுறுத்துறதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க? எங்களுடைய கொள்கைகள்ல நாங்க மிக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனாலதான் மக்கள் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருக்காங்க.
இன்றைக்கு வந்து தந்தை பெரியார் அவர்களையும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களையும் நிர்வாகத்தை தூய்மையாக நடத்திய ஐயா காமராஜர் அவர்களையும் வேலு நாச்சியார் அவர்களையும் அஞ்சலை அம்மாள் அவர்களையும் முன்னிறுத்தி இளைஞர்கள் கிட்ட கொண்டு போய் அவர்களுடைய கொள்கைகளை வந்து முன்னிறுத்தி தான் நாங்க வரோம்னு சொல்லி அதை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு மக்கள் எங்களுக்கு வாக்களிச்சு ஆட்சி கட்டில் அமர வச்சிருக்காங்க. அந்த கொள்கையில மிக சரியாக நாங்க பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். இது மக்களுக்கும் தெரியும், இளைஞர்களுக்கும் தெரியும். யார் இன்றைக்கு தமிழ்நாட்டில் கொள்கை பிடிப்போடு இருக்கக்கூடிய ஒரு கட்சி, ஒரு தலைவர் யார் என்றால் தமிழக வெற்றிக்கழகம் எங்கள் முதல்வர் தான் தெரியும். அதனால மக்கள் மிக தெளிவா இருக்கிறாங்க. இதுல எந்த பிரச்சனையும் எங்களுக்கு கிடையாது.